श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सकना भवतु सकनौ भुनक्तु सक वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। இப்போ மனப்போராட்டம் அதிலிருந்து விடுபடுவது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் ஒரு கருத்து போன கிளாஸில் நம்ம பார்க்காம விட்டது, இங்கிருப்பது அனைத்தும் எனக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத ஒரு சமயமும் நாம் ஞாபகப்படுத்தி கொண்டு வாழ வேண்டியது. நம்மகிட்ட இருக்கிற உடல் இருக்கிற சக்தி ஆகட்டும், சொத்து பத்து பணம் பேங்க் பேலன்ஸு உறவுகள் புகழ் பெருமை ஆரோக்கியம் அனைத்துமே given to me, everything is given to me by பகவான். இதை நோட்ஸில் இருந்து காதில் கேட்குறோம், நோட்டில் எழுதி வைக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். அதை விட ஒரு லைஃப் டைமில் நம்ம மனம் எப்பெல்லாம் போராட்டத்துக்கு போகுதோ அப்போ கொண்டு வர தெரியணும். இதுவும் இறைவனால் கொடுக்கப்பட்டது. நீங்கள் ஒரு பெரிய மற்றவர்களால் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் சாதிக்கலாம். அப்போ அதுவும் உடனே என்ன ஞாபகம் வரணும், இப்போ இறைவன் எனக்கு இதை கொடுத்திருக்கிறாரு. அல்லது ஒரு கஷ்டமான சூழ்நிலை உங்களுக்கு வரலாம், அப்பவும் ஐயோ வந்துருச்சேன்னு தான் கவலைப்பட்டு பழகிட்டோமே தவிர என்ன அதை ஆட்டிடியூட் மாற்றிக்கணும். தட் இஸ் ஆல்சோ கிவன் டு மீ பை பகவான் ஃபார் அ காஸ். தேர் இஸ் அ ரீசன் ஃபார் எவ்ரிதிங். ஒன்னொன்னுக்கும் ஒரு காரணத்தோட தான் இந்த உலகத்தில் எல்லா சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. குதிரை காணாம போச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. அது 10 குதிரையை கூட்டிட்டு வந்ததுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. எவ்ரிதிங் இஸ் கிவன் டு மீ பை பகவான். இப்போ கிளாஸ்ல சொல்லும் போது ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி. அது நம்மளுக்கு புகழ் நம்மளை நாடி வரும்போதோ, அல்லது நமக்கு கஷ்டகாலங்கள் வரும்போதோ, அல்லது மற்றவர்கள் நம்ம ஏசும் போதோ, நம்பிக்கை துரோகம் பண்ணும் போதோ, அதுவும் இறைவனால் கொடுக்கப்பட்டது. ஏன் அப்படி? அது என்னது இல்லையா? நான் தானே கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன், அந்த 2 ஏக்கரா வாங்கினேன். அது எப்படிங்க இறைவன்னு நீங்க சொல்லுவீங்க? மனசு கேட்கும். நீங்க யோசனை பண்ணி பாருங்க அந்த பூமியினுடைய கதையை. இப்ப நீங்க 2 ஏக்கரா உங்களுதுன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த பூமியினுடைய கதையை கேட்டு பாருங்க. அந்த பூமி சொல்லும் இந்த சிருஷ்டி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து எத்தனை பேர்ல அந்த பத்திரம் மாறுச்சுன்னு. அதே மாதிரி என் பேர்ல இப்ப வந்திருக்குது. இதுக்கு முன்னால அது இன்னொருத்தர் பேர்ல இருந்திருக்கும், அவரை தன்னுதுன்னு சொல்லி இருந்திருப்பாரு. அதுக்கு மேல முன்னால அது ஒருத்தர் இருந்திருப்பாரு, அவர் தன்னுதுன்னு சொல்லி இருந்திருப்பாரு. இப்ப அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு முன்னால அந்த பூமியை என்னதுன்னு சொன்னவங்க நிலை இப்ப என்ன? ஒன்னா அந்த பூமி அவங்களை விட்டு போயிருக்கும், அல்லது அவங்க பூமி விட்டு போயிருப்பாங்க. இதே தான் எனக்கும். ஒன்னா நான் அதை விட்டு போயிடுவேன், இல்லையா அது என்னை விட்டு போயிடலாம். அந்த மாதிரி அனித்தியத்துவ தன்மையை உடையது அந்த பூமி. நீங்க வாங்க வேண்டாம், என்ஜாய் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. உங்களுடைய புண்ணியம் உழைப்பு அந்த பூமியை உங்களுக்கு சொந்தமாகி இருக்கு. யூ கேன் என்ஜாய். இந்த உடலில் நீங்க இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்றதுக்கு இறைவன் உங்களுடைய புண்ணியத்தை கணக்கில் வைத்து கொடுத்திருக்கிறார். அப்போ புண்ணியம் குறைந்தவுடன் அது நம்மை விட்டு போய்விடும், அல்லது நாம் அதை விட்டு போய்விடுவோம். இது நான் பூமின்னு ஒன்று சொல்றேன். உறவுகள், எல்லா உறவுகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மை ஃபாதர் இஸ் given to me, மை மதர் இஸ் given to me, my husband is given to me, my daughters and sons are given to me by பகவான். எல்லாம் அவர்களுக்கு சொந்தமானது. இறைவனுக்கு அனைத்தும் இறைவனுக்கு சொந்தமானது. everything, even the dress given to me,
The body is given to me, the eyes are given to me, everything யாருக்கு அப்ப சொந்த ஓனி who is the இப்ப என்ன கேள்வி ஓனர். இப்ப நாம என்ன சொல்றோம், I am the owner of the 2 acres. You are a trustee. பேரை மாத்திக்கிங்க, you are not the owner. போய் சுவாமிஜி அடிக்கடி சொல்ற போய் பட்டா எழுதி வச்சுக்கிட்டு வேற அதை வேற கபோர்டில் வச்சுக்கிட்டு பையனுக்கு இந்த பையனுக்கு தான் கொடுப்பா அந்த பையனுக்கு தான் கொடுப்பேன் இவனுக்கு கொடுக்க மாட்டேன், அதுல சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் மாயை. எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு பகவான். கொடுக்கப்பட்டிருக்காரு, நீங்க ட்ரஸ்டியா இருந்து அதை என்ஜாய் பண்ணிக்கலாம். மேற்பார்வையாளர் பாதுகாத்து அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க கொடுக்கலாம். பட் யூ ஆர் நாட் த ஓனர் ஆஃப் அ சிங்கிள் பைசா. ஐ எம் நாட் த ஓனர் ஆஃப் அ சிங்கிள் பைசா. எவ்ரிதிங் லக்ஷ்மி. இத அப்படியே உணர்வு பூர்வமாக கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்குங்களேன், எங்க போய் மன போராட்டம் வரப்போகுது? there is no need of மன போராட்டம். வச்சுங்களா? அடுத்தது இது ஒரு பாயிண்ட். மன போராட்டத்திலிருந்து விடுபடுவதற்கு எவ்ரிதிங் இஸ் கிவன் டு மீ த மீங்கிற அந்த உணர்வோடு வாழ தெரியணும். டு கெட் எதுக்குங்க அப்படி வாழணும்? நீங்க மன நிம்மதியா இருக்கணும்னா இதை கத்துக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணி வாழ்ந்தீங்கன்னா மன நிம்மதியோடு வாழலாம். யாருக்கு வேணாலும் எதை கேட்டாலும் எப்ப கேட்டாலும் கொடுத்தரலாம். கொடுக்கறக்கெல்லாம் என்னால் தானமே பண்ண முடியல, எனக்கு ஏதாவது கொடுத்தா குறைஞ்சு போயிரு உங்களுக்குள்ள மனசுக்குள்ள லபலபலபலபலபன்னு அடிச்சுன்னு வச்சுக்கலேன், டக்குன்னு அப்போ இதை கொண்டு வந்து இப்போ அவங்களுக்கு தேவையா இருக்கு கொடுத்துருவோம். அப்போ யூ கேன் என்ஜாய் தட் ஹாப்பினஸ், ரிலாக்ஸ்டு மைண்ட், செட்டப்பே கிடைக்கும். அடுத்தது ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி, அந்த கான்செப்ட். அதாவது இது உலகத்தில் என்ன சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னா, ஒருத்தரும் அவங்கவுங்களோட பிரியத்துக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தவிர உனக்காக நான் வாழ்வது என்பது கிடையாது, எனக்காக நீ வாழ்றங்கிறது கிடையாது. நான் வாழணுங்கிறதுக்காக நான் வாழ்றேன். எப்போ எனக்கு பிரியமான, எனக்கு இந்த வாழ்க்கையில் உதவி செய்யறவங்க பிரியமான மாதிரிலதான் என்னால என்ன பண்ண முடியும், அன்பை காட்ட முடியும். நான் அப்படித்தானே, என்னைய ஒருத்தர் வெறுக்கிறாங்க, ஒருத்தர் கஷ்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க என்னால, அல்லது எனக்கு அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் பிடிக்கல, அவங்களுடைய போக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்களால என்னால என்ன பண்ண முடியல, அன்பை காட்ட முடிவதில்லை. அதை போல் என் மீதும் ஒருத்தர் ஐ லவ் யூன்னு ஒருத்தர் சொல்றான் அப்படின்னா அவனுடைய அன்பு என்பது எனக்காக அல்ல, அவனுக்காகத்தான் அவன் என்னை விரும்புகிறான், எனக்காகத்தான் நான் மற்றவர்களை விரும்புகிறேன். ஏங்க எனக்காகத்தான் நான் ஆனா வாயில சொல்லுவோம் உனக்காகத்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நல்லா திங்க் பண்ணி பாருங்க, அவங்களுக்காக நீங்க வாழல, எனக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நல்லா திங்க் பண்ணி பாருங்க, புரியும். ஏன்னா இப்ப உங்களுக்கு ஒருத்தர் கணவர்னு எடுத்துக்குவோம், எது வரைக்கும் நீங்க அவங்கள லவ் பண்ண முடியும் தெரியுங்களா? உங்களுக்கு வாழ்க்கைக்கு அவர்கள் உதவி கொண்டு அன்பை செலுத்துகிற வரைக்கும் தான், உங்களுக்கு கஷ்டம் கொடுக்காத வரைக்கும் தான் நீங்க அவங்களை விரும்ப முடியும். ஸோ செல்ஃப் சென்டர்டு நான் எனக்கு ஹேதுவா இருக்கிற வரைக்கும் தான் அவங்கள நான் விரும்ப முடியும். எனக்கு ஹேத்துவா, எனக்கு ஹேத்துனா எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறவங்களா இருக்கிற வரைக்கும் தான் அவங்கள நான் லவ் பண்ண முடியும். சந்தோஷத்தை எப்ப அவங்க கட் பண்றாங்களோ அப்ப என்னால் அவங்கள விரும்ப முடியாது. அதே மாதிரிதான் அவங்களுக்கும், அவங்க உன்னை விரும்புகிறார்கள் என்றால் அவங்களுக்கு நீங்க ஒரு இடத்துல உதவி செய்யறீங்க, அன்பு அவங்க உங்களால் பெனிஃபிட் ஆகுறாங்க வரைக்கும் தான் உங்களை அவங்களால விரும்ப முடியும். இப்ப நண்பர்கள் எடுத்துக்கங்க, ஏ பி 2 பேர் ஃப்ரெண்டா இருக்காங்க. ஏ ஏதோ ஒரு விதத்துல பிக்கு உதவி இருப்பான், பி ஏதோ ஒரு விதத்துல ஏக்கு உதவிட்டு இருப்பான். அது வரைக்கும் அந்த ட்ராக் போயிட்டு இருக்கும். ஒரு டைம் வரும்போது அவனுடைய உதவி தேவையில்லைன்னு ஏன் நினைச்சிட்டானா அது பிரேக்கப் ஆயிடுது. சோ யாருக்காக நான் மற்றவர்களை விரும்புகிறேன் என்றால் எனக்காகத்தான் மற்றவர்களை நான் விரும்புகிறேன். அச்சா, மற்றவர்களும் அவர்களுக்காகத்தான் என்னை விரும்புகிறார்கள். நான் முதல்ல நினைச்சுக்கணும், நான் எனக்காகத்தான் மற்றவர்களை விரும்புகிறேன். அதேதான் உல்டா. அப்ப அவர்களும் அவர்களுக்காகத்தான் என்னை விரும்புகிறார்கள். எந்த இடத்துல என்னால அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாம போகுதோ அப்ப அவங்க பிரேக் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஏன் நானும் அப்படித்தானே, எனக்கு யாரு கஷ்டத்தை கொடுக்குறாங்கன்னு நினைச்சு நான் என்ன பண்றேன், பிரேக் பண்ணிக்க நினைக்கிறேன்னா இல்லையா? அந்த மாதிரிதான் அவங்களும் என்னால தொடர்ந்து. இப்ப நீங்க பாருங்க, வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா த்ரூ அவுட் த லைஃப் எல்லாத்துக்கும் நாம் எப்பொழுதுமே சந்தோஷத்தையோ கொடுத்து கொண்டு அவர்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியவே முடியாது. ஏன்னா எனக்குன்னு ஒரு சாய்ஸ் இறைவன் கொடுத்துட்டாரு, அதைத்தான் நான் தேர்ந்தெடுப்பேன். அவங்களுக்கு பிடிச்சதுங்கிறதுக்காக என்னால தேர்ந்தெடுக்க முடியாதது சுபாவம். இறைவன் கொடுத்த சாய்ஸ் இருக்கு, வேணா
வேண்டாட்டி விட்டுரு. அந்த சாய்ஸ் இருக்கும்போது அந்த சாய்ஸ்ல நீங்க என்ன பண்ண முடியாது, ஒருத்தரோட அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிடிச்ச மாதிரி நான் வாழணும். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் போய் அதுல மாட்டிக்கிறோம். எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்கணும், தோன்றின் புகழோடு தோன்றுக, அதுல மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை, அந்த மாதிரிதான் வாழணும். அப்படி வாழும் பொழுது ஒருத்தரோட உங்களுக்கு ஒத்து வரல அப்படிங்கும் போது என்ன பண்ணிக்கணும், அமைதியாக இருந்து கொள்ளணுமே தவிர அது வந்து மனப்போராட்டமே அவசியமில்லை. எப்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிக்கும் போது என்ன தெரியணும், இப்ப அவன் கூட ஃப்ரெண்டா இருக்கானா, என்னால அவனுக்கு ஏதோ ஆதாயம் ஆயிட்டு இருக்கு, அதனால அவன் இப்ப ஃப்ரெண்டா இருக்கிறான். எப்ப என்னால என்னோட ஆதாயத்தை கொடுக்க முடியாத ஒரு நிலை கண்டிப்பா வரும். வரும்போது என்ன ஆயிரும், பிரேக்கப் ஆயிருங்கிற அறிவுடன் நண்பனாக பழகுங்கள். அவன் வெளியில போனாலும் அதை ஏத்துக்கிற குணம், அக்செப்டன்ஸ் வந்துருச்சுன்னா மனப்போராட்டம் வராது. ஸோ இதோட என்ன முடியுது, நான் இது முடிக்கல. மனப்போராட்டம் எங்கெங்கு நமக்கு வருதோ அதை அந்த இடத்துல நமக்கு அறிவு கொடுத்து அந்த அறிவில நின்று பழகும் போது மனப்போராட்டத்திலிருந்து நாம் விடுபடலாம். அடுத்தது இப்ப நம்ம பார்க்குற அடுத்த சப்ஜெக்ட், இது ஆக்சுவலா தர்மம் தான். ஆனா அது தர்மம்ங்கிற வேர்டுக்கு பதிலாக நான் வேற வேர்டு போடுற மாரல் எத்திக்ஸ் அப்படிங்கிற வேர்டில் நம்ம அடுத்த டாபிக் பார்க்குறோம், தர்மம். இப்போ மனிதர்களுடைய பர்சியூட்ஸ், இது தேடுதல் அப்படிங்கிறது மனிதனுடைய தேடலை நம்ம 4ஆ பிரிக்கலாம். ஒன்று சீக்கிங் செக்யூரிட்டி, தன்னுடைய பாதுகாப்புக்காக அவன் ஒன்றை தேடுவான். அடுத்தது ஃபுல்ஃபில்லிங் டிசையர்ஸ், தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தேடிக்கொண்டிருப்பான், ஓடிக்கொண்டிருப்பான். அடுத்தது 3வது மாரல் எத்திக்ஸ், நான் வந்து புருஷார்த்தத்தை 4 பேர் மட்டும் மாத்தி கொடுத்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். மாரல் எத்திக்ஸ் அப்படின்னா தர்மம், ஒரு எத்திக்ஸா வாழணும், அதை நோக்கி ஒருத்தன் ஓடிக்கொண்டிருப்பான். அல்லது இந்த இன்டான்ஜிபிள் நீட்ஸிலிருந்து நான் விடுபடணும்னு ஓடிக்கொண்டிருப்பான். சீக்கிங் ஃப்ரீடம், எதிலிருந்து? ஃப்ரம் ஃப்ரீடம், ஃப்ரம் இன்டான்ஜிபிள் நீட்ஸ், விவரிக்க முடியாத ஒரு தேவை மனதளவில் ஏற்படுகிற அந்த ஃபுல்ஃபில் பண்றதுக்காக, அந்த நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக ஐ வாண்ட் டு கெட் சீக்கிங் ஃப்ரீடம்னு அர்த்தம். ஸோ இந்த 4 நோக்கி தான் மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். பர்சியூட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங் டிவைடட் இன்டு 4: சீக்கிங் செக்யூரிட்டி, ஃபுல்ஃபில்லிங் டிசையர்ஸ், மாரல் எத்திக்ஸ், அடுத்தது சீக்கிங் ஃப்ரீடம். இது இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சீக்கிங் செக்யூரிட்டி, அதுக்காக நம்ம என்ன பண்றோம், வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கிறோம், அதை நோக்கி வாழ்க்கையில் ஓடுகிறோம். இப்ப அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னாலுமே என்ன பண்ணுது, ஒரு பரோ எலியெல்லாம் பார்த்தீங்கன்னா வங்கு போட்டு அது தன்னுடைய பாதுகாப்புக்காக அங்க போய் உள்ள ஒளிஞ்சுக்குதா இல்லையா, வெளியில இருந்தா பிடிச்சி அடிச்சிருவாங்க, அதை என்ன பண்ணுது, அதுல இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அது பரோ பண்ணுது. பேர்ட்ஸ் என்ன பண்ணுது, நெஸ்ட். ஒரு அனிமல்ஸும் பாருங்க, தூக்குறாங்குருவி எனக்கு சொன்னா கொஞ்சம் அழகா ஒரு கூடு கட்டும், எல்லாமே ஃபார் செக்யூரிட்டியா. முட்டை வச்சா அது முட்டை பாதுகாக்கிறதுக்காக அது என்ன பண்ணுது, கூடு கட்டுது. பேர்ட்ஸ், அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா குகைக்குள்ள வாழும் சில அனிமல்ஸ், சில அனிமல்ஸ் மரத்து மேல வாழுது, எல்லாமே என்னது, செக்யூரிட்டி. அங்க பாத்தீங்கன்னா they are all programmed, no choice. இப்ப வந்து குகைக்குள்ள வாழ்ற அனிமல் வந்து எங்க வாராது, மரத்துக்குள்ள போய் நம்ம வாழ்ந்துக்கலாம், போர் அடிக்குது, குகையில வாழ்ந்து வாழ்ந்து போர் அடிக்குது, கொஞ்ச நாள் நம்ம கொடைக்கானல் போயிட்டு வரலாங்கிற மாதிரி, அதனால அதுக்கு தேவையே இல்லை, பிகாஸ் ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு. அங்க வந்து ரைட் ராங் அப்படிங்கிற விஷயமே அனிமல்ஸுக்கு கிடையாது. அது எப்படி வேணுமா அது இன்ஸ்டிங் பிரகாரம் போகும். இப்ப நாமளும் என்ன பண்றோம், ஃபீலிங் ஆஃப் செக்யூரிட்டிக்கு வீடு கட்டுறோம். அதே மாதிரி என்ன பண்றோம், அஸ்திவாரம் போடும்போது பூமியை தோண்டி அஸ்திவாரம் போட்டு மேல கட்டடம் கட்டி எல்லாமே பண்றோம். ஆனா நம்ம மனசுக்குள்ள இது வந்து அடுத்த என் பேரனுக்கும் ஆகணும், அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு நமக்கு. அந்த அனிமல்ஸ்க்கு அந்த ஃபீலிங் இருக்காது. நாம பரவ பண்றோம், நான் வாழ்றேன், அவ்வளவுதான் அதுக்கு. ஆனா நாம என்ன பண்ணுவோம், சைக்கலாஜிக்கல் காம்ப்ளெக்சிட்டிஸ் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. அந்த பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா அந்த எலி கட்டுற போது இருக்கிற சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் வேற, அதுக்கு நோ சைக்கலாஜிக்கல் காம்ப்ளெக்சிட்டிஸ் அட் ஆல். ஆனா நமக்கு பாத்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலா காம்ப்ளெக்சிட்டிஸோட தான் இது என்னது, இது வந்து பத்திரமா வச்சுக்கணும், இது வந்து பாங்க அடுத்த இது பையனுக்காக கட்டியிருக்கேன், அவங்கள எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கணும், இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலா அந்த வீட்டுக்கு we are so much connected to that house, not the animals. We are so much connected to, psychologically we are connected to the house.
இது நாமளும் செக்யூரிட்டிக்கு தான் வீடு கட்டுறோம், அது எலியும் செக்யூரிட்டிக்கு தான் வங்கு பரோ பண்ணுது, எலி வங்கு போடுது. ஆனா அதுக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம்? தே ஆர் நாட் சைக்கலாஜிக்கலி அஃபெக்டட். அது ஒரு தண்ணி வந்தது இல்லை நம்ம அந்த வங்கு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அழகா விட்டுட்டு ஒரு இடத்துல போய் கட்டிக்கிட்டே இருக்கும். நோ சைக்கலாஜிக்கல் காம்ப்ளெக்சிட்டிஸ். சுவாமிஜி அடிக்கடி உதாரணம் சொல்லுவார். இப்போ மாடுக்கு 2 மாடு வாங்கினானா ஒருத்தன். ஒரு மாடு கொம்பு கோணையா இருக்கு, அப்படிங்கும்போது ஒரு மாட்டுக்கு அழகா இருக்கு ரெண்டும், ஒண்ணுக்கு கொஞ்சம் இப்படி கோணிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ பாருங்க, அந்த மாடு கொம்பு கோணையா இருக்குன்னு கவலைப்படாது. சைக்கலாஜிக்கல் காம்ப்ளெக்சிட்டிஸ் அது கிடையாது. ஐயோ அவங்களதுல அழகா இருக்குது, என்னது மட்டும் கோணையா இருக்குது, அவங்களோட சேர்ந்து போனா மற்றவங்களா நம்மளை பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, எல்லாம் கேவலமா நினைப்பாங்களே, சொசைட்டிக்கு முன்னால் நம்ம கொஞ்சம் கெத்தா இருக்கணுமே, அந்த ப்ராப்ளம் எல்லாம் அது கிடையாது. ஜாலி, அதெல்லாம் ப்ரோக்ராம்டு ஒரு வகையில், அதில் பிளிஸ். ஆனா அந்த ஓனர் இருக்கான் பாருங்க, அந்த மாட்டை வாங்கிட்டு வந்த அவளுக்கு தான் ஐயோ தெரியாம வாங்கிட்டமே. காம்ப்ளெக்சிட்டி, சைக்கலாஜிக்கல் காம்ப்ளெக்சிட்டிஸ், திஸ் இஸ் இன்டான்ஜிபிள் நீட்ஸ். இதெல்லாம் தான் இந்த இன்டான்ஜிபிள் நீட்ஸுக்கு சொல்யூஷன் தான் நம்ம கலாச்சாரம் கொடுக்க முடியும், கல்ச்சர். இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு தான் நம்ம எங்க போறோம்? கல்ச்சர் வில் ஹெல்ப் யூ. வாட் ஃபார் டான்ஜிபிள் நீட்ஸ்? நீங்க காத்து வேணுமா? பூமியில் இருக்கு. தங்கணுமா? எல்லாமே, காத்து, உணவு எல்லாமே எங்க கிடைக்குது? டான்ஜிபிள் நீட்ஸ். ஆனா இந்த இன்டான்ஜிபிள் நீட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, என்னது இப்படி கோணையா போச்சே, உலகம் என்ன பேசும், இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் யாருக்கு தான் இருக்குது? ஹியூமன் பீங்ஸ் தான் இருக்குது. நாட் ஃபார் டாக். ஒரு டாக் அப்படியே சொஃபிஸ்டிகேட்டடா வீட்டுக்குள்ள வச்சு அப்படியே கார்ல வச்சு கூட்டிட்டு போறாங்க. தெருவில் ஒரு நாய் சாப்பாடே இல்லாம வளையுது, அந்த நாய் அதை பார்க்கும்போது பாரு, இந்த நாய் கொடுத்து வச்ச நாய், கார்ல கூட்டிட்டு போறாங்க வர்றாங்க, நம்ம பாரு படுக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை, குட்டி போடுறதுக்கு ஒரு இடம் இல்லாம நம்ம அதுகளுக்கு அந்த காம்ப்ளெக்சிட்டிஸ் கிடையாது. அந்த மனிதனை தான் கம்பேர் பண்ணிக்குவான். வராது, அவங்க எப்படி இருக்காங்க, நான் எப்படி இருக்கேன், அவங்க என்ன வசதியோடு இருக்காங்க, நான் என்ன வசதியோடு இருக்கேன், அப்படிங்கிறது சைக்கலாஜிக்கல் இன்டான்ஜிபிள் நீட்ஸ்ன்னு இதைத்தான் சொல்லுவோம். அது should be taken care of. the intangible needs should be taken care of. அப்பதான் மனப்போராட்டத்திலிருந்து நாம இல்லாம நிம்மதியான வாழ்க்கை நம்ம அப்படியே அதை விட்டுற, அதுக்கு அது ஒரு தேவை, அதை பூர்த்தி பண்ணணும். நேற்று பேசிட்டு போது ஒருத்தர் சொன்னாங்க, அந்த அடலசன்ஸ் ஏஜ்ல இந்த இன்டான்ஜிபிள் நேட்ஸ் அவங்களுக்கு நல்லா தெரியுது, குழந்தைகளுக்கு தெரியாது. ஆனா அந்த மனதுக்குள்ள வர இன்டான்ஜிபிள் நேட்ஸ் அடலசன்ஸ் ஏஜ்ல நல்லா தெரியும். நீங்க பாருங்க, அந்த ஏஜ்ல ஒரு பெண் என்ன நினைக்கிறா, அந்த இன்டான்ஜிபிள் நீட்ஸ அந்த பையன் பூர்த்தி செய்கிடுவான்னு நினைக்கிறா. அந்த பையன் என்ன நினைக்கிறா, என்னோட இன்டான்ஜிபிள் நீட்ஸ இந்த பொண்ணு ஃபுல்ஃபில் பண்ணுவான்னு ஒரு எதிர்பார்ப்புல தான் அவங்க வாழ்க்கையை தொடர்றதே. அது அந்த ஒரு 2 பேர் லவ் பண்றாங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் சைக்கலாஜிக்கல் நீட்ஸ் ஆர் தேர். அதை கரெக்டா லுக் ஆஃப்டர் பண்ணி அவனால அந்த அவளுக்கு என்ன தெரிய வச்சது சின்ன வயசுலயே, உன்னுடைய இன்டான்ஜிபிள் நீட்ஸ் அந்த பையனால ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அந்த பையன் இந்த பொண்ணுனால அந்த பையனுடைய இன்டான்ஜிபிள் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. இந்த சைக்கலாஜிக்கல் காம்ப்ளெக்சிட்டிஸ ஒரு பொண்ணோ ஒரு பையனோ ஆப்போசிட் செக்ஸுக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. கலாச்சாரம் மட்டும்தான் அதுக்கு ஆன்சர் வச்சிருக்கு. அங்க போய்தான் இந்த நீட்ஸ் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்கணுமே தவிர, எது இந்த மாதிரி பிரச்சனை, என் வீடு இப்படி இருக்குது, என்ன வசதி கம்மியா இருக்கேன், மனசுக்குள்ள வருகிற போராட்டம், எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், ஏக்கம், இதெல்லாம் என்னது? இன்டான்ஜிபிள் நீட்ஸ். மனதுக்குள்ள வர பொறாமை, கோபம், போராட்டம், கம்பாரிசன், கர்வம், இது எல்லாமே என்னது? இன்டான்ஜிபிள் நீட்ஸ். புரிஞ்சுங்களா? இப்ப அடுத்த தேடு என்னது? டிசைரிங். 2வது தேடுதல் ஃபுல்ஃபில்லிங் டிசையர்ஸ். இதுவும் பாத்தீங்கன்னா அனிமல்ஸுக்கு இருக்கும். அனிமலும் தன்னுடைய டிசைரை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக என்ன பண்ணும்? அனிமல்ஸ் ஒரு அக்கார்டிங், ஆனா அங்க ஒரு இது இருக்கும், அக்கார்டிங் டு த இன்ஸ்டிங்க்ட் தான் அது என்ன பண்ணிக்கும்? டிசைரை ஃபுல்ஃபில் பண்ணும். அக்கார்டிங் டு த இன்ஸ்டிங்க்ட். இட் டஸ் நாட் என்னது சொல்றது, இது தப்பு, இது சரி அப்படின்னு அது டிசைர் பண்ணு, அது டிசைர் ஆசைப்படுது, அதை அடையணுங்கிறது அதுக்குள்ள இருக்கு. ஆனா அங்க தப்பு, சரி, கரெக்ட், ரைட் ஆர் ராங்குங்கிற பாலிசி அதுக்குள்ள கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, எப்படி அந்த டிசையர் ஃபுல்ஃபில்லிங்கிற அனிமல்ஸ்குள்ள எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன உதாரணம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த நாரை அப்படிம்பாங்க, இல்ல ஃபெல்கான் பேர்ட்ஸ்பாங்க, ஒரு ரெட் கலர்ல டிவிலாம் பார்த்தீங்கன்னா அப்படி குரூப்பா இருக்கும், ஒரு பேர்ட்ஸ் ரெட் கலரா இருக்கும், அப்படி கலர் மாறமா இருக்கு, பிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும் சில சமயம், அப்புறம் ரெட்டா மாறமா இருக்கு, கலரே மாறமா இருக்கும், ஒயிட் கலரு, ஆனா அப்பப்ப பிங்க் கலரா ஃபெல்கான் பேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அது மைக்ரேஷன் பேர்ட். மைக்ரேட்டிங் பேர்டுனா
இப்போ வந்து அது ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கும். அங்கே வந்து ஒரு காலகட்டம் வரும்போது அதுக்கு வேணுங்கிற உணவு அந்த இடத்துல கிடைக்காது. அது தன்னுடைய குழந்தைகள் அங்கே பாதுகாக்க முடியாத சூழ்நிலையில் அது வாழ்ந்துட்டு இருக்கும். அப்போ அடுத்த குழந்தைகள் உற்பத்தி பண்ணணும், குட்டீஸ் அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்கணும், அந்த இடம் வந்து ஒத்து வராது. அதனால என்ன பண்ணும், ஆயிரக்கணக்கான மைல்களும் போகும், 100கணக்கான மைல்களும் டிராவல் ஆகி ஒரு இடத்துல போய் அங்கே அந்த சீசனுக்கு அந்த 3 months முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சு வரைக்கும் அங்கேயே இருந்து எனக்கு பிளண்டி ஃபுட் அங்கே கிடைக்கும். அதை வச்சு அதை குழந்தைகளை காப்பாற்றி திருப்பி மறுபடியும் இங்கே கூட்டிகிட்டு வந்துடும். அங்கேயே இருக்காது, அது திருப்பி தன்னுடைய ஒரிஜினல் பிளேஸ்க்கு. அதுக்கு பேர் அது போயிட்டு வரக்கு பேர் மைக்ரேஷன் பேர். அதில் பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போய் முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சு பார்த்தீங்களா, திரும்பி வரும்போது முன்னால் அம்மா வராது, குழந்தை தான் வரும். த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க லைஃப் ட்ராவல் பண்ணுது. ஆனால் முன்னால் வர்றது குழந்தை, பேர்ட்ஸ் குட்டீஸை முன்னால் விட்டு பின்னால் மதர்ஸ் வரும். எப்படி அதுக்கு வழி தெரியுது? இன்ஸ்டிங்க்ட், இட்ஸ் கிவன் டு மீ. அந்த இடத்துல தான் நம்ம கடவுளை நினைக்கணும். அந்த அறிவை கொடுத்தது யார்? அம்மா கொடுக்கல. ஏன்னா அம்மாவுக்கு ரைட் லெஃப்ட் டேர்ன் என்ன கூகுள் மேப் போட்டுக்கிட்டாங்க, அது வருது. லொக்கேஷன் மேப் போட்டுக்கிட்டாங்க, அந்த பேர்டு அங்கே அந்த இடத்துக்கு போகுது. நம்மளா இருந்தால் லொக்கேஷன் மேப்லாம் ஒரு இடத்துக்கு போக தெரிய மாட்டேங்குது. அது பாருங்க, நோ லொக்கேஷன் மேப், நோ. அது இது அம்மா போறக்கும் குழந்தை அந்த பேர்டுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 அடி 300 அடி டிஃபரன்ஸ் தான் பறக்கும். இங்கிருந்து அது சொல்றது அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. பட் பேர்ட்ஸ் இதில் ஒரு புரியாத புதிராக சயின்ஸில் இன்னும் அதை எம்டியை போட்டு வச்சிருக்காங்க. இது எவ்ரிதிங் இஸ் கிவன் டு மீ பகவான், நமக்கு எல்லாமே புரிஞ்சு போயிரு. நம்ம வந்து அதை இன்ட்டு போட்டு இது புரியாத இடம், நமக்கு எந்த இடம் இந்த உலகத்தில் கிடையாது. ஆனால் சயின்டிஸ்ட் இன்னும் அது என்னது, புரியாத புதிர் எப்படி அது வருது. உடனே ஒரு வேர்டு போடு, இன்ஸ்டிங்க்ட். அது யாரோ ஒருத்தர் அதுக்கு அந்த அறிவை கொடுத்துருக்கணும். சும்மா எங்க அப்படியே மண்டைக்குள்ள அறிவு வந்துருமா என்ன? தட் இஸ் கிவன் டு ஹிம் பை பகவான். புரிஞ்சுங்களா? இப்போ அந்த பேர்டு பார்த்தீங்கன்னா, இப்போ கமிங் டு சப்ஜெக்ட், எப்படி டிசைர் ஃபுல்ஃபில்லிங். இப்போ போகுதுன்னு வச்சுக்க, இப்படி இந்த மாதிரி மைக்ரேஷன் போயிட்டு வருது. இப்போ ஒரு வருஷம் என்னாச்சு, இதுக்கெல்லாம் போகுது. போய் பார்த்தா அங்கே ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இந்த கிளைமேட், ஃபுட், நோ அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் பார்க்குது எல்லாம். ஏன் அது இங்கிருந்து தெரியல, அதுக்கு போயிடுச்சு. இது உண்மையாலும் நடந்ததுங்க. இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி ஒரு சூழல் அங்கே வரும். இது போகும்போது அந்த பேர்டெல்லாம் ஜென்ரேஷனே போய் அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது புதுசாக தான் போய் பார்க்கும். ஏன்னா ஒரு வருஷம் ஒரு பேர்டு 4 வருஷம் 5 வருஷம் வாழுது. இந்த டிராஸ்டிக் சேஞ்ச் அது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஒருக்கா 8 வருஷத்துக்கு ஒருக்கா அப்படிதான் வரும். இப்போ இதுக்கு தெரியாது, இது அதனால போயிருச்சு, எல்லாமே போயிருச்சு. குரூப் ஆயிரக்கணக்கான பேர்டுங்க, நான் சொல்றது 1 2 இல்லை, ஆயிரக்கணக்கான பேர்ட்ஸ் வந்து போயிருச்சு. போய் பார்த்தா அங்கே வந்து கண்டிஷன் ரொம்ப ஒஸ்டா இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது, வி cannot live here அப்படின்னு ஒன்னைய மேட்டிங்கே அங்கே நடக்கல. See the beauty of பகவான். மேட்டிங் நடந்தா தானே முட்டை வச்சு குஞ்சு பொறிக்கணும். போனோன்னா ஃபர்ஸ்ட் மேட்டிங் முடிஞ்சா தாங்க உங்களுக்கு எல்லா ப்ரொசீஜர் வரும். எந்த பேர்டும் மேட் பண்ணவே இல்லை. பார்த்தது ஒரு கொஞ்ச நாள் இருந்தது, அப்படியே ரிட்டர்ன் பேக். இது அந்த சயின்டிஸ்ட் வந்து ஒரு மிராக்கலா போட்டு வச்சிருக்காங்க. இது எப்படி, ஹவு த பேர்ட் நோஸ். சிச்சுவேஷனை பார்த்தோன்னே இதுதான் சொன்னேன், அனிமல்ஸுக்கும் டிசைர் இருக்கும், ஆனால் இன்ஸ்டிங்க்ட் பிரகாரம் தான் அது வேலை செய்யும். அந்த அறிவு யாரால் கொடுக்கப்பட்டது? given to them by பகவான். இந்த கிரியேட்டர் என்ன பண்ணிட்டார், ஏய் இந்த இடத்துல இப்போ முட்டை வச்சு நான் அதை என்ன பண்ணிட்டு போனோம், நீ வந்து முட்டை வச்சு குஞ்சு பறிச்சுலாம் கூட்டிட்டு போக முடியாது, யூ ரிட்டர்ன் பேக். அந்த வருஷம் அது திரும்பி எதுவுமே இல்லாமல் குட்டீஸே பேர்ட்ஸ் இதே இல்லாமல் திரும்பி போகும். திருப்பி பாருங்க, அப்படி நம்மள போன வருஷம் போய் வேலை குழப்பத்தை வேஸ்ட் செலவு பண்ணிட்டு போனோம், அங்கே ஒன்றும் பண்ணல, அடுத்த வருஷம் போக மாட்டான். இதுக்கு அப்படி இல்லை, அடுத்த வருஷம் மறுபடியும் போகுது. சேஞ்ச் ஆயிருக்குமா இல்லையான்னு இதுக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சாலும் தெரியலன்னு போகும். அங்கே போய் மறுபடியும் மாறி இருந்தா மட்டும்தான் முட்டை வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும், இல்லைன்னா முட்டையே வைக்காது. 2 வருஷம் இருந்தாலும் அந்த கண்டிஷன் கண்டினியூ ஆனாலும் தே வில் நாட். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, அந்த அறிவு நீங்கள் போய் மனிதர்கள் நம்ம போய் சொல்லிட்டு வந்தோமா என்ன? இது வந்து அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் இதிலிருந்து நம்ம சூட்சமாக என்ன புரிஞ்சுக்கணும்? எவ்ரிதிங் இஸ், அது பாருங்க அந்த பேர்டனோட மனநிலை, நோ ஃப்ரஸ்ட்ரேஷன். அந்த பேர்டனுடைய நீங்க சைக்கலாஜிக்கல் வாங்க, தேர் இஸ் நோ சைக்கலாஜிக்கல் காம்ப்ளெக்சிட்டிஸ் ஃபார் தட் பேர்டு. என்னென்ன ஐயோ ஃப்ரஸ்ட்ரேஷன், ஐயோ வந்து வேஸ்டா போச்சே, ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் பேர்டு கிடையாது. இப்படி தானா பார்த்தமா, சரி கிளம்பு, அவ்வளோதான். நோ சைக்கலாஜிக்கல் காம்ப்ளெக்சிட்டிஸ், தேர் இஸ் நோ நீட் ஃபார் இன்டான்ஜிபிள் நீட்ஸ் ஃபார் த பேர்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ். பட் வி ஹியூமன் பீயிங் இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு கொடைக்கானல் போயிட்டு அங்கே இ பாஸ் இல்லாமல் மலை ஏறவே விடல, நீ திரும்பி போன்னு சொன்னான்னு வச்சுக்குங்க, அட்டா டாட்டா
காரில் வச்சு திருப்பி கூட்டிட்டு வர முடியாது எல்லாத்தையும். நீ வேற எங்காவது போ அப்படியே உள்ள ஒரு மன போராட்டம். அதை மாஞ்சு மாஞ்சு பேசி எங்கனால போக முடியல, ரூம் புக் பண்ணி காசு போச்சு, அது போச்சு, என்ன லைக் தட் இஸ் இன்டான்ஜிபிள் நீட்ஸ் தட் ஷுட் பி டேக்கன் கேர் ஆஃப். அது ஷுட் பி அந்த நிலைக்கு போகாம இருக்கிறதுக்கு ஷுட் பி டேக்கன் கேர் ஆஃப். இப்ப அதே பாருங்க, இப்ப நம்ம சாப்பிட்றோம், நம்ம ஒரு டிசையர்னா தேவைக்கு மேல ஆசைப்படுறதுக்கு பேரு டிசையர், காமம் சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ ஒரு ஐஸ்கிரீம், நீங்க ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்க, நம்மளுடைய நிலைமை பாருங்க. இப்ப இன்னொரு எக்ஸ்ட்ராவா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு உங்களுக்கு டிசையர், சாப்பிடணும்னு தோணுது. உள்ள பாருங்க, யூ ஆர் ஒரி அபவுட், சந்தோஷமா வேணும்னு வாங்கிடுவோம். ஆனா மனதுக்குள்ள எதையாவது பத்தி நீங்க கவலைப்படாம ரெண்டாவது ஐஸ்கிரீம் நம்மளால வாங்கி சாப்பிட முடியுதா? ஐயோ, ஒன்னு சாப்பிட்டோம், இன்னொன்னு சாப்பிட்டாக்கி இது மறுபடியும் சளி பிடிச்சிருமோ, உடம்பு ஏறிடுமோ, என்னது ஒரு கன்வென்ஷன் சொல்லுவோம், வழக்கத்துக்கு மாதிரி போறமே, ஒண்ணு ஒத்துக்கு உடம்பு, ரெண்டு ஒத்துக்குமா, இது நமக்கு ரைட், நம்ம செய்யறது சரியா தவறா, ரைட் ஆர் ராங்கிறது உள்ள வருதா இல்லையா, வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங். அப்புறம் அப்படின்னு ஒரு புத்தி சொல்லும், ரைட் ஆர் ராங்குங்கிற கொண்டே மனம் ஒரு நாள் தானே, இது யாரு மனம், ஒரு நாள் தானே, தினமா 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், வருஷத்துக்கு ஒரு நாள், மாசத்துக்கு ஒரு நாள், போன மாசம் அது உடனே கடைசி எப்ப சாப்பிட்டோம் உடனே பேசிக்குவாங்க எல்லாரும், கடைசி எப்ப சாப்பிட்டோம் அப்பதானே, இவ்வளவு நாள் ஆயிப்போச்சு. இதெல்லாம் என்னது, சைக்கலாஜிக்கல் காம்ப்ளெக்சிட்டிஸ், புரிஞ்சுங்களா. இதே அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா வேணும்னா சாப்பிடும், வேண்டாட்டா போயிட்டே இருக்கும். நீ போட்டங்கிறக்காக அது ஐஸ்கிரீம்ங்கிறக்காக வச்சு தேவைக்கு மேல அது சாப்பிடலாங்கிற ஆசையோ, எக்ஸ்ட்ராவா சாப்பிடலாங்கிற ஆசையோ, அல்லது சாப்பிட்டா சரியா தவறாங்கிறதோ அதுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஆச்சுங்களா. டிசையர்ஸ். அடுத்து என்னது, மாரல் எத்திக்ஸ். இதுக்கு அனிமலை நம்ம கொண்டு வரவே முடியாது. ஏன்னா அங்க என்ன கிடையாது, எத்திக்ஸுங்கிற ஒரு வேர்டே அனிமல்ஸுக்கு கிடையாது. நமக்கு மட்டும் எப்படிங்க இந்த எத்திக்ஸ், மாரல் எப்படி வந்தது? அதுக்கு பாத்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் லைஃப் இருக்கும். நம்ம இப்படி பண்ணா அந்த ஒரு ஃபியர் ஆஃப் லைஃப் இருக்கும். பட் நமக்கு அது இருக்கு, அதுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிரச்சனை, ஃபியர் ஆஃப் லைஃப். தன்னைத்தானே காப்பாத்திக்கணும், தன் குழந்தைகளை காப்பாற்றணுங்கிற அந்த ஃபியர் இருக்கும், அவ்வளவுதான். நோ எத்திக்ஸ். இப்போ நமக்கு தான் என்ன வருது, இப்போ தர்மம், அது இங்கிலீஷ்ல வேர்ட் சொன்னீங்கன்னா மாரல் இம்மாரல், அதுதான். எஸ், மாரல் இம்மாரல். இந்த போராட்டம் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன் பாத்தீங்கன்னா, ஏன் நமக்கு மாரல் தர்மம்ங்கிற ஒரு வேர்டு ஏன் நமக்குள்ள வந்தது, அதுகளுக்கெல்லாம் கிடையாது. நமக்குள்ள தர்மம்ங்கிற வேர்டு ஏன் வந்தது, ஏன்னா அதர்மம் பண்ற பாசிபிலிட்டிஸ் எங்கெங்க இருக்கோ அங்கதான் தர்மம்ங்கிற வேர்டே வரும். அனிமல்ஸோ பிளான்ஸோ அதர்மம்ங்கிற பாசிபிலிட்டியே அதுக்கு போகாததுனால, அதர்மம்ங்கிற அங்க கொடுக்கப்படவே, அதுங்களுக்கு அந்த பாசிபிலிட்டியே கிடையாது. அதர்மம் பண்றதுக்கு அனிமல்ஸுக்கு வாய்ப்பே இல்ல, அதர்மம் பண்றதுக்கு. அதனாலதான் பாருங்க அங்க என்ன வேர்டே இல்ல, தர்மம், ரைட் ராங்குங்கிற வேர்டே அங்க கிடையாது. நோ, இதெல்லாம் சரி, இதெல்லாம் தவறு அப்படிங்கிறது அனிமல்ஸுக்கு கிடையாததுக்கு காரணம், அங்க அதர்மம் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. ஆனா மனிதர்களுக்கு சாய்ஸ் இறைவன் கொடுத்திருக்காரு. எதை நீங்க தர்மத்தையும் ஃபாலோ பண்ணலாம். அப்ப அதர்மத்துக்கு எங்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதோ அங்கதான் என்ன வேர்டே வரும், தர்மம். பொய் பேசுறதுக்கு பாசிபிலிட்டி எங்க இருக்குதோ அங்கதான் உண்மைங்கிற வேர்டே வர முடியும். பொய் பேசுறதுன்னா என்னன்னே தெரியலனா எப்படிங்க உண்மைங்கிற வேர்டு உள்ள வரும்? சோ பொய் பேசணுங்கிற அந்த ஒரு பாசிபிலிட்டி, எங்கெங்க பொய் பேசக்கூடிய பாசிபிலிட்டி, எங்க அனிமல்ஸ்ல பொய் பேச போகுதா? there is no need for them. தர்மா, அந்த வேர்டு எத்திக்ஸ், மாரல் எத்திக்ஸ்ங்கிறது அங்க தேவையே கிடையாது. இம்மாரல்ங்கிறது கிடையாது அங்க, ரைட்டுங்கிறதும் கிடையாது, ராங்கிறதும் கிடையாது. இப்போ இதுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்ற பாருங்க, எப்படி அனிமல்ஸுக்கு ரைட் ராங்க பத்தி அந்த பிசிக்கல் சைக்கலாஜிக்கல் காம்ப்ளெக்சிட்டிஸ் வராது. இப்போ ஒரு மங்கி தன்னுடைய குழந்தைய பிடிச்சிக்கிட்டு மரத்துக்கு மேல தாவிட்டு இருக்கு. அது அதனோட வேலையில குறியா இருக்கும், இது நல்லா பிடிச்சுக்கணும். சப்போஸ் அந்த குழந்தை விட்டுருச்சு, குழந்தை கீழே விழுந்துருச்சு, இது நடக்கும், லட்சத்துல 1 1000 நடந்துட்டு தான் இருக்கு, விட்டுரும்.
கேர்லெஸ் குழந்தைக்கு தான் ஆயுஸ் அதோட முடிஞ்ச குழந்தைக்கு விட்டுரும். ஏதோ ஒரு கார விளையாட்டுல விட்டுருச்சு வச்சு கீழே விழுந்துடும். கீழே விழுந்து அந்த குழந்தை செத்து போச்சு. அந்த பெயின் அது ஃபீல் பண்ணும். அம்மா நல்லா புரிஞ்சுக்க, அந்த பெயினை ஃபீல் பண்ணும். ஐயோ நம்ம வளர்த்துறது போயிடுச்சு, அவ்வளோதான். மனிதர்கள் அப்படி இல்லை, நம்மள அந்த பெயின் ஃபீல் பண்ணுவோம். அப்புறம் இன்னொரு சைக்கலாஜிக்கல் காம்ப்ளெக்ஸ்ல போயிடுவோம். நான் பண்ணது தப்பா, நான் பண்ணது தப்பா, இது என்னாலதான் நடந்ததா? அந்த குரங்கு அது நினைக்காது. பிக்கஸ்ட் டிஃபரன்ஸ். அதுக்கும் பெயின் இருக்குங்க. ஆனா அதை தன்னுடைய காரணத்தினால ரைட் ராங்குங்கிறதுக்கே போகாது. நடந்துருச்சு, பெயின் அனுபவிச்சுக்கும், அமைதியா போயிடும். ஆனா உள்ள என்ன நினைக்காது, நான் தான் காரணம். ஆனா மனிதனா இருந்தா நாம என்ன நினைப்போம், குழந்தை இறந்ததுக்கு நான் தான் காரணம், நான் தான் கையில பிடிச்சிருக்கணுமோ, அப்படி பண்ணிருக்கணுமோ, இப்படி பண்ணிருக்கணுமோ. அந்த இன்சிடென்ட நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சைக்கலாஜிக்கல் காம்ப்ளெக்ஸுக்கு மாத்திக்கிறோம். அனிமல்ஸ் அப்படி மாத்தாது. நீங்க மாத்தினாலும் மாத்தினாலும் நடந்தது தாங்க. இந்த இடத்துல நல்லா தள்ளி நின்று பாருங்க. நீங்க அதுக்குள்ளுக்குள்ள நான் தான் கொண்டு போனாலும் அது நடக்கத்தான் போகுது. நான் இல்லைன்னு சொல்லி நீங்க சில பேர் பாருங்க, இதெல்லாம் நான் காரணம் இல்லை. ஏன்னா அந்த குற்றுணர்வு மாற்ற, அந்த குற்றுணர்வு ஃபர்ஸ்ட் குற்றுணர்வு வந்துருதுங்களா. ஒரு டெத் ஆச்சுன்னா அதுக்கு காரணம் நானுங்கிற அந்த குற்றுணர்வு இருக்கிறவங்க தான் இதுக்கு நான் காரணம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ஒரு கன்சல்டன்ட் வீட்டுக்கு போய் பாருங்க, இதுக்கு நான் காரணம் இல்லைன்னு அவங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு கணவன் இறந்தோ மனைவி இறந்தோ, இப்ப கணவன் இறந்துட்டாரு அப்படின்னா நீங்க மனைவி போய் பாக்குறீங்க அப்படின்னா அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே இதுக்கு நான் காரணம் இல்லைங்கிறத இன்டைரக்டா வேற ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. ஏன்? அப்ப என்ன அர்த்தம்? அவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு, கணவன் இறந்ததுக்கு நான் தான் காரணம், குற்ற உணர்வு. இது இதுதான் என்னது, சைக்கலாஜிக்கல் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அ ஹியூமன் பீயிங். இதுதான் இன்டான்ஜிபிள் நீட். அந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு என்ன தேவை, இது குற்றுணர்வுக்கு, அவர் இறந்ததுக்கு காரணம் நான் இல்லைங்கிற அறிவு தேவை. இந்த சைக்கலாஜிக்கல் குற்றுணர்வு வராம இருக்கிறக்கு அவங்களுக்கு என்ன தேவை, சைக்கலாஜிக்கல் காம்ப்ளெக்சிட்டியில போய் மாட்டிக்காம இருக்கிறக்கு. ஏன்னா நீங்க சொன்னா, நீங்க பண்ணாலும் பண்ணினா அவங்க இறப்புங்கிறது இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனா இவங்க அதுக்குள்ள தன்னை என்ன பண்ணிக்கிறாங்க, போய் இணைச்சுக்கிறாங்களா? அப்ப என்ன ஆயிருது, மெண்டல் மண்டை வெடி. சோ இதுதான் என்னது, அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, சைக்கலாஜிக்கல் அல்லது இன்டான்ஜிபிள். ஷீ இஸ் இன் நீட் ஆஃப் இன்டான்ஜிபிள் நீட். அதை கொடுக்கறது தான் இந்த கல்வி. இப்ப கொடுக்குதா இல்லையா? அந்த பிரச்சனை எப்படி பார்க்கணும்? அப்போ அந்த கல்ச்சர் என்ன பண்ணுது, நமக்கு அந்த அறிவை கொடுத்து அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல there is no need for your inferiority அல்லது என்ன சொல்லுது, குற்றுணர்வு உனக்கு அந்த நேரத்துல தேவையில்லை. அது நடக்கணும்னு இருக்கு, குதிரை காணாம போகணும்னு இருக்கு, காணாம போயிடுச்சு. அது போய் 10 குதிரையை கூட்டிட்டு வரணும்னு இருக்கு, கூட்டிட்டு வருது, போயிருச்சுன்னு உனையணி ஐயா நான் கேர்லெஸ்ஸா இருந்தா குதிரையை விட்டுட்ட, நீ கவலைப்படாத. ஆஹா என்னுடைய லக்கு, அது நான் செஞ்ச புண்ணியம் அதெல்லாம் வந்துருச்சுன்னு நீ என்ன பண்ணாத, கவலை இல்ல, குதிக்காத. எவ்வளவு ஒரு அழகா நம்ம கல்ச்சர் கூட்டிட்டு போகுது பாருங்க. இந்த இடத்துல டேக்கிள் பண்ணி வெளியில வரக்குதா என்ன சொன்ன, இன்டான்ஜிபிள் நீட்ஸ் given to us by our culture. வேற யாரு கொடுப்பா இந்த இடத்துல, இந்த மன போராட்டத்திலிருந்து வெளியில் வர்றக்கு? சோ இது யாரு கிடையாது, அனிமல்ஸ்லாம் கிடையாது. அந்த பெயின் அனுபவிக்குமே தவிர நான் காரணங்கிற குற்றுணர்வு அந்த மங்கிக்கே வராது. தானே கொண்டு போட்டா கூட சரி தான் பண்ணினது சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு அது போகாது. ஈவன் தோ இட் கில்ஸ் த கிட். பாத்தீங்கன்னா சில ரீசன்ல தாயே சில குழந்தைகளை கொல்லும், அந்த மாதிரி எல்லாம் நேச்சர்ல நடக்குது. நடந்தாலும் அதுக்கு என்ன தெரியும், அதுக்கு என்ன கவலைப்படாது, நான் தான் காரணம் அப்படிங்கறது அது உள்ள கொண்டு போகாது. அதனாலதான் அவங்களுக்கு என்ன தேவையில்லை, இந்த இன்டான்ஜிபிள் நீட்ஸ் சைக்கலாஜிக்கல் காம்ப்ளெக்சிட்டிஸ் இல்லாதனாலதான் அவங்க என்ன அவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் எவ்ரிதிங் பை இன்ஸ்டிங்க்ட் பண்றதா பண்ணும், அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். புரிஞ்சுங்களா? இப்போ நமக்குள்ள இந்த தர்மம் மாரல் எத்திக்ஸ்ங்கிறது எப்படி வளர வளர வருதுன்னு பாருங்க. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 2 இயர் குழந்தைய பாருங்க, அதுக்கு எது ரைட் எது ராங்கு அதை பொறுத்த வரைக்கும் அது இன்ஸ்டிங்க்டாவே ரைட் ராங்குக்குள்ள மனிதன் மாட்டிக்கிறான்னு சொல்ல வரேன்.
குழந்தை அனிமல்ஸ்க்கு இந்த பிரச்சனையே கிடையாது. ஆனா இந்த மனிதர்கள் பிறக்கும் போதே இந்த ரைட் ராங்குங்கிறது அவங்களுக்கு இன்பானாவே வரும். 2 years ஃபார் எக்ஸாம்பிள், 2 yearக்கு என்னங்க தெரியும்? ஆனா அதுக்குள்ள ரைட் ராங்குங்கிற டிஸ்டிங்ஷன் தெரியும். எப்படி கண்டுபிடிக்க தெரியுங்களா? இது தர்மமா, நான் ரைட் ராங்கிறது தர்மமா அதர்மமாங்கிறத சொல்லிட்டு இருக்கேன். இது தர்மமா அது அதர்மமா, இது ரைட்டா ராங்கான அது குழந்தை எப்படி கண்டுபிடிக்குது? அதுக்கு ஒரு ஸ்கேல் வச்சிருக்கும். 2 years கிட்டு ஒரு ஸ்கேல் வச்சிருக்கும். அதை வச்சுதான் உள்ள ரைட்டா ராங்கான்னு அது கண்டுபிடிக்கும். இப்போ ஒரு செய்து எதையோ ஒன்று விளையாண்டுட்டு இருக்கு, ஒன்று பண்ணிட்டு இருக்கு, திரும்பி பார்க்கும், அம்மாவை பார்க்கும். அம்மா சிரிச்சா கரெக்ட், நான் பண்ணது சரி, புரிஞ்சுக்காது. அம்மா கோவமா இருக்காங்க, கோயஸை காமிச்சு அது என்ன பண்ணிக்கும், ஐயோ நான் எதை தப்பு பண்ணிட்டேன். ஸோ மெசரிங் ஸ்கேல் வந்து மதர்ஸ் ஃபேஸ். மதர் சிரிச்சாங்கன்னா கரெக்ட், மதர் கோவப்பட்டாங்கன்னா நான் பண்ணது தப்பு அப்படின்னு அந்த குழந்தைக்கு புரியுதா இல்லையா? நீங்க அந்த அம்மா சொல்லி கொடுத்தாங்களா என்ன? நான் வந்து சிரிச்சேன்னா அது நீ பண்ணுறது கரெக்டு, நான் கோவமா இருந்தா அம்மா சொல்லி கொடுக்குறாங்களா என்ன குழந்தைக்கு? அது தானாவே தெரியுதுக்கு. 2 வயசுலயே அதுக்கு மதர் ஸ்மைல்ஸ் பண்ணா ஐ எம் ரைட், மதர் சத்தம் போட்டாங்க, ஏய் வாழ் வாழ் ஏதாவது சத்தம் போட்டாங்க, நான் அப்நார்மலா ஏதாவது பிஹேவியர் அம்மாட்ட இருந்து வந்ததுன்னு என்ன தெரியும்? ஐ எம் டூயிங் ராங், அப்படி தெரியும் ஆச்சுங்களா? இப்போ அது வளர்ந்துகிட்டே வருது. 5 வயசு ஆனதுக்கு அப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அம்மா மூஞ்சி பார்த்தலாம், தர்மத்துக்கு ஸ்கேல் அதை வச்சிருக்காரு. ரைட் ஆர் ராங்குக்கு யார் வச்சிருந்தது ஸ்கேலா? அவங்க அம்மாவோடைய ஃபேஸை வச்சிருந்தது, அவங்க அப்பாவோடைய ஃபேஸ் அது மாதிரி வச்சிருக்கும். கொஞ்சம் வளர வளர அதுக்கு அறிவு வர வர புரியும், அம்மா வந்து ஸ்டேபிள் கிடையாது, ஷீ இஸ் நாட் அ மெஷரிங் ஸ்கேல்னு புரியும். புரியும் போது அம்மா இஸ் நாட் அ மெஷரிங் ஸ்கேல், அப்பா இஸ் நாட் அ மெஷரிங் ஸ்கேல் ஃபார் மை டூயிங் ரைட், நான் ரைட்டா நான் பண்றது சரியா தப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்பா அம்மாவுடைய ஃபேஸ் இஸ் நாட் ஃபிட் அப்படின்னு ஒரு வயசுல புரியதுக்கு. புரியும் போது ஃபர்ஸ்ட் வந்து எப்படி அக்செப்டன்ஸ் ஆஃப் த ஃபாதர் மதர் ஓகே, ரிஜெக்ஷன்னா அக்செப்டன்ஸ்னா அது ரைட்டு, அப்பா அம்மா ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அது ராங். அதான் அது வளர வளர அது எப்படி டிசைட் பண்ணுது பாருங்க. எதை டிசைட் பண்ணுது? எது ரைட்டு எது ராங். ஒரு 5 6 வயசு 7 வயசு 8 வயசு 9 வயசு 10 வயசு ஆக ஆக என்ன தெரியுங்களா அது முடிவு பண்ணுது? எனக்கு எதெல்லாம் பிளசன்ட்டோ, எதெல்லாம் எனக்கு பிடிக்குதோ அதெல்லாம் ரைட்டு, எதெல்லாம் எனக்கு அன்பிளசன்ட்டோ, எதெல்லாம் எனக்கு பிடிக்கலையோ அதெல்லாம் ராங்கு அப்படின்னு அது குழந்தை முடிவு பண்ணிக்கும். படி அம்மா சொல்றாங்க எனக்கு பிடிக்கல, ராங். அம்மா சொல்றது ராங். எனக்கு ஹோட்டல் ஃபுட்டு பிடிக்குது, ரைட். வேண்டாங்கிறாங்க அம்மா சொல்றாங்க, அம்மா ராங். அம்மாவே என்ன பண்ணும்? அம்மா சிரிச்சுக்கிட்டே வேண்டாம்னு சொன்னாலும் இப்ப என்ன பண்ணிடும்? ஏ மம்மி யூ ஆர் ராங். அதே குழந்தை சிரிச்சா கரெக்ட்னு சொன்னது, ஹோட்டல் ஃபுட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு சொன்னாலும் அது என்ன பண்ணிடும்? ஏய் இட் இஸ் பிளசன்ட் ஃபார் மீ, ஹோட்டல் ஃபுட் இஸ் பிளசன்ட் ஃபார் மீ, நீ வேண்டாங்கிறீங்க, ஸோ யூ ஆர் ராங். சொல்லுதா இல்லையா? யூ ஆர் ராங். ஹோட்டல் ஃபுட்டு சாப்பிடுறது ராங்குன்னு சொல்லாதே, அது எனக்கு பிளசன்ட், தடுக்கிறதாரு அம்மா, அப்ப யூ ஆர் ராங். ஸோ ரைட் ராங் எங்க வருது இப்போ குழந்தைகிட்ட? இந்த இடத்துல தான் நம்ம கல்ச்சர் போய் உட்காந்து, குரு போய் உட்கார்ந்தா மட்டும்தான் அந்த குழந்தைய கைட் பண்ண முடியுமே தவிர எந்த தசரதனாக இருந்தாலும் ராமனுக்கு சொல்லி கொடுக்க முடியலாது. யார்கிட்ட விட்டாரு? ஆச்சாரியர் கொண்டு விட்டாரா இல்லையா? அந்த வயசு வந்தான 6 வயசு 5 வயசு 6 வயசு வந்தானா? எங்க தசரதனுக்கு தெரியாத தர்மமா, அவருக்கு தெரியாத வாழ்க்கை நெறிமுறைகளா? ஏன் அவர் பிறந்திருந்தாரு சாதாரண பையன் இல்ல, ராமன் அவதார புருஷன். ஆனால் தசரதன் நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன், ராமா வந்து உட்காரு, இதெல்லாம் இப்படி செய்யாத, இதெல்லாம் இப்படி செய்யி, இது ரைட்டு இது ராங்கன்னு சொல்லி கொடுத்தாரு என்ன? ஏன் சொல்லி கொடுக்கல? ஏன் குருட்டு அனுப்பிச்சாரு? அந்த பாண்டிங் நம்மளால சொல்லி கொடுத்தாலும் அவன் ஏற்க மாட்டான், கேட்க மாட்டான். நம்ம சொன்னாலும் அவன். ஆனா இப்ப என்ன நடக்குது? பேரண்ட்ஸ் அந்த குரு செய்ய வேண்டிய பொறுப்பை கொண்டது தம் தலை மேல வச்சுக்கிட்டு, அடிக்கடி சொல்ல குருவி தலையில கொண்டு பணங்காய வச்ச மாதிரி வச்சுக்கிட்டு, ஆரல்ஸும் நான் தான் சொல்லிக் கொடுக்கணும், பிசிக்ஸும் நான் தான் சொல்லிக் கொடுக்கணும், மேக்ஸும் நான் சொல்லிக் கொடுக்கும்போது அந்த பேரண்ட் என்ன ஆகுது? அலறாங்க. முடியலை, குழந்தை வளர்த்த முடியல.
இதை பார்த்தன அடுத்த ஜெனரேஷன், ஐயோ குழந்தை வளர்த்து இவ்வளவு கஷ்டமா, குழந்தைய பெற்றுக்காத. இதை பாக்குறதுக்கு அடுத்த ஜெனரேஷன் இப்படி முடிவு பண்ணிக்குது. இந்த குழப்பத்துக்கு காரணம் கலாச்சாரத்தை நாம விட்டு வெளியில வந்தது மட்டும்தான். ஈஸியா அவர் சொல்லி கொடுத்துருவாரு. தசரதர் என்ன பண்ணாரு, அழகா பையன் அனுப்பிச்சு விட்டார். போய் ராமன் அங்கதான் படிப்பா, அந்த அரண்மனையில் இருக்கிற வீடு துடைக்கிற வேணும் அங்க பையனும் அங்கதான் படிப்பான். எல்லாம் ஒன்னா படிக்க வச்சு அதை என்ன கொடுக்கணுமோ அவர் என்ன பண்ணிடுவாரு, கொடுத்துருவாரு. சோ அந்த ஏஜ் என்ன வரும், அப்படித்தான் முடிவு பண்ணு குழந்தைங்க. எது ரைட்டுங்கோ, எனக்கு எது பிடிச்சதோ அது சரி, எனக்கு எது பிடிக்கலையோ அது தப்பு, அது ராங். So the child will always work for the comfortable zone. குழந்தைகளை புரிஞ்சுக்கணும். எதுக்கு அது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும், கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன் தேடும், கம்ஃபர்ட் ஜோன், கம்ஃபர்டபிள் சிச்சுவேஷன்ஸா பார்த்து ஓடும். ஒரு குழந்தையும் கம்ஃபர்ட் ஜோனை தோக்கித்தான் ஓடும். கம்ஃபர்ட் சிச்சுவேஷன் என்ன பண்ணிடும், கம்ஃபர்ட் ஜோன் ரைட். அன்கம்ஃபர்ட்டா என்னது, அது ராங், தப்பு. நீ சொல்லு, நீ அம்மா சொல்ற நான் செய்ய மாட்டேமா போமா, அது என்ன நினைச்சுக்குது, அது அம்மா சொல்றாங்க, அது எனக்கு என்னது கிடையாது, கம்ஃபர்ட் கிடையாது, அம்மா சொல்றது அன்கம்ஃபர்ட், எனக்கு பிடிக்காது, போ நீ சொல்ல தப்பு, அம்மாவே தப்பு. குழந்தை என்ன சொல்லுது, அம்மாவே தப்பு, அப்பாவே தப்பு. அப்ப நீங்க என்ன சொன்னாலும் அது என்ன ஆகாது, உள்ள ஏறது கிடையாது. திஸ் இஸ் த இன்னைக்கு பிரச்சனையே. ஸோ த சைல்டு என்ன பண்ணுது, அடுத்தது கண்டுபிடிச்சிருச்சா, என்ன கண்டுபிடிக்குது, எனக்கு எது கம்ஃபர்ட்டோ அதுதான் ரைட்டு, எனக்கு எது கம்ஃபர்ட் இல்லையோ அது ராங் முடிவு பண்ணிடுச்சா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த குழந்தைகிட்ட என்ன பண்ணும், த சைல்டு லேர்ன்ஸ், கத்துக்குது டு மேனிப்புலேட் த சிச்சுவேஷன்ஸ். இது அடுத்த குழந்தையினுடைய அடுத்த வளர்ச்சி. என்ன பண்ணும், ஏன்னா அதுக்கு ஒரு சக்தி கொடுத்துருக்கா இறைவன். என்ன பண்ணும், லேர்ன்ஸ் டு மேனிப்புலேட் த சிச்சுவேஷன். கையாள ஆரம்பிக்கும், அந்த சிச்சுவேஷனை கையாள ஆரம்பிக்கும். தான் அந்த சிச்சுவேஷனை தான் ஹேண்ட் ஓவர் பண்ணி தான் முடிவு எடுக்க முடிக்கும். இப்ப ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு, அம்மா படின்னு சொல்றா, எனக்கு அது கம்ஃபர்ட் கிடையாது. உடனே என்ன பண்ணும், அந்த சிச்சுவேஷனை நான் டேக் ஓவர் பண்ண ஆரம்பிக்கும். தனக்கு தகுந்த மாதிரி சிச்சுவேஷனை மாத்திரக்கு பார்க்கும். மேனிப்புலேட் த சிச்சுவேஷன்ஸ் டு கெட் ப்ளசன்ட். இப்ப அம்மா வந்தானே சாயங்காலம் வந்தானே படிக்க சொல்றாங்க வச்சுக்கலாம், அது அந்த சிச்சுவேஷனை மாத்துன்னு நினைக்கும். எனக்கு அது கம்ஃபர்ட் இல்லையா, அது ராங். ஸ்கூல்லையும் போட்டு வதைக்கிறாங்க, இங்க வந்தாலும் நீ வதைக்கிற, எப்ப பார்த்தாலும் எல்லாருமே வச்சுக்கிட்டே இருக்கீங்க. உடனே அது என்ன பண்ணுது, அடுத்த என்ன பண்ணுது, மேனிப்புலேட் த சிச்சுவேஷன் என்ன பண்ணுது, குழந்தைங்க ஹோம்வொர்க் செய்ய மாட்டப்போ, செய்ய மாட்டப்போ முடிவு எடுத்துடும். ஏன்னா அம்மா வச்சா நம்மள என்ன பண்றா, கம்ஃபர்ட் ஜோனுக்கு விட மாட்டேங்கிறாங்க. சோ என்ன பண்ணு, நான் ஹோம்வொர்க் பண்ண மாட்டேன். இல்லைன்னா எந்த ஹோம்வொர்க் கொடுத்தாலும் அந்த கிளாஸ்ல ஸ்கூல்ல வச்சுட்டு வந்துட்டா திரும்பி வேலையே இல்லையில. இது எங்க வீட்டுல நடக்கும். அந்த எந்த மேக்ஸ் ஹோம்வொர்க் 2 பேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்கூல்லே வச்சுட்டு வந்துட வேண்டியது. வந்து தூக்கிட்டு வந்தா தான் நீ ஹோம்வொர்க் செய்ய சொல்லுவ, நான் ஸ்கூல்லே வச்சுட்டு வந்தேன், இப்ப என்ன பண்ணுவேன். ஆனா தெரியாத மாதிரி இங்க என்ன சொல்லும், நான் மறந்துட்டு வந்துட்டு தெரியாம அவன் ஃப்ரெண்டு வாங்கினா என்ன பண்ணுது, மேனிப்புலேட்டிங் த சிச்சுவேஷன். என்ன பண்ணுது, அம்மாட்ட அப்படியே தப்பிக்கிறதுக்கு, நான் ஃப்ரெண்டு வாங்கினா திருப்பி கொடுக்கவே இல்லை, அப்புறம் அவசரமா வேன் ஓடி போயிட்டு நான் பின்னால ஓடுனா வேன்ல ஏறி அப்படியே போயிட்டேன், என்னால போய் அந்த அம்மா அப்புறம் போய் ஒரு அழகா வச்சுட்டு வந்திருக்கும். ஆனா என்ன சொல்லும், மேனிப்புலேட்டிங் த சிச்சுவேஷன். நான் ஓடுனேன், அவன் முன்னால ஓடுனா, வேன்ல ஏறிட்டா, நான் ஓடிக்கிட்டே போனேன், வேன் ஓயிருச்சு, என்னால போய் நோட்டை வாங்க முடியல. அப்படி அழகான ஸ்டோரி படிச்சு 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 அப்படி ஒரு சிச்சுவேஷன் அப்படி அழகா ஸ்டோரி சொல்லும் பாருங்க. நம்ம அப்படியே பார்க்கலாம், அவ்வளோ அழகா அதை டிஸ்கிரைப் பண்ணும். அந்த இமேஜினேஷனை கொண்டு எதுக்கு பண்ணுது, இது எனக்கு அன்கம்ஃபர்ட் ஜோன் ஆச்சா, ஐ வாண்ட் டு கெட் ரிட் ஆஃப் இட். இன்னைக்கு அட்லீஸ்ட் டுடே அட்லீஸ்ட் இன்னைக்கு நான் இதுதான் இந்த இடத்துல தான் என்ன தேவைப்படுது, நம்ம கலாச்சாரம் இஸ் நீடட். இது பேரண்ட்ஸ்னால கொடுக்க முடியாது. ஓன்லி அ குரு கேன் கைட் த. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பாண்டிங் இருக்கும். ஒரு டாக்டர் தன் பையனுக்கு ஆபரேஷன் பண்ண மாட்டாரு, ஏன் பண்ண முடியாது, வச்சாவே கை என்ன பண்ணும், நடுங்கும். இந்த பாண்டிங், அதனால என்ன பண்ணி வேற அந்த டாக்டர் போய் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துரு, என்னால பண்ண முடியாது. இதே டாக்டர் எப்படி தன் பையனுக்கு ஆபரேஷன் பண்ண முடியாதோ, பாடியை ஹேண்டில் பண்ண முடியாதோ, அதே மாதிரி அம்மா சைக்கலாஜிக்கல் இஷ்யூ ஆஃப் த கிட் கை வைக்க முடியாது. ஆனா கை வச்சுதான் ஆக வேண்டிய சூழ்நிலை எல்லாத்து வீட்லயும். என்னது இப்போ பிரச்சனை பிரச்சனை, ஏதோ ஒரு லட்சத்துல ஒண்ணு எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். ஜென்ரலா பாருங்க, 1 2
அது சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா தானே வரும் உட்காந்து அந்த அந்த கம்ஃபர்ட் ஜோன் வேண்டான்னு நம்ம வந்து கம்ஃபர்ட்லேயே இருக்கக்கூடாதுன்னு சில குழந்தைகள் இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லல. மெஜாரிட்டி கம்ஃபர்ட் ஜோன் நோக்கி தான் போவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது 90% ஆஃப் த கிட்ஸ் என்ன தான் போவாங்க, கம்ஃபர்ட் ஜோன். ஸோ எது எனக்கு கன்வீனியன்ஸ், அது எது எப்படி முடிவு பண்ணுது, எனக்கு எது கன்வீனியன்ஸு, எனக்கு எது வந்து கம்ஃபர்ட்டு, அதுதான் மோட் ஆஃப் லிவிங். மோட் ஆஃப் லிவிங். இப்போ அடலசன்ஸ் போகுது அந்த குழந்தை, இப்போ ஒரு 3rd 4th 5th இருந்து இப்போ எங்கே போகுது, 9th 10th +1 போகும்போது என்ன ஆகுது, மோட் ஆஃப் லிவிங். ஏன்னா அந்த வயசு மோட் ஆஃப் லிவிங் மாற்ற தெரியாது. அம்மா என்ன சொல்றாங்க அது மாதிரி போட்டுக்கும், அம்மா என்ன சாப்பிட சொல்றாங்க சாப்பிட்டுக்கும். ஆனால் அந்த அடலசன்ஸ் போகும்போது +1 +2 காலேஜ் எல்லாம் போகும்போது, அடலசன்ஸுக்குள்ள போகும்போது 18 years 19 20 ரொம்ப குரூஷியல் டைம். அங்கே போகும்போது அது என்ன பண்ணுது, தன்னுடைய மோட் ஆஃப் லிவிங்கே மாற்ற ஆரம்பிக்கும். எப்படி எதை பேஸ்டிங் ஸ்கேல், ப்ளசன்ட் அன்பிளசன்ட். Comfort, convenience is good, right for me. Unpleasant is not right for me. It is wrong. எனக்கு அது கஷ்டம் தருது, it is wrong. இப்போ எதை கவலைப்படாதது, அதே குழந்தை 2 வயசுல அம்மா மூஞ்சியை பார்த்து மெஷரிங் ஸ்கேல் வச்சு வந்த குழந்தை இப்போ அம்மாவை கன்சிடர் கொண்டு வராது. இட் will not consider இட்ஸ் பேரண்ட். அதனுடைய பேரண்ட்டை பற்றி அது கவலையே கிடையாது. நல்ல சென்ஸில் அப்பாவை பற்றி கவலையே கிடையாது. எனக்கு எது கம்ஃபர்ட், ஐ டோன்ட் வரி அபவுட் ஃபாதர் ஆர் மதர். எனக்கு எது கம்ஃபர்ட் அதை தான் ஐ சூஸ். எதை அம்மாவா ஒரு இன்கன்வீனியன்ட் அன்கம்ஃபர்ட் ஜோனை சொன்னாங்கன்னா ஐ வில் நாட் டூ இட். பிகாஸ் அது எனக்கு பிடிக்காது. ஒரே வேர்டு ராகா தோஷத்தில் போய் எப்போ மாட்டுது, அடலசன்ஸ். இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் அந்த விருப்பு வெறுப்புலையே ஒருத்தன் வாழ்ந்துட்டு போகிறான்னா எப்படி இருக்க போகுது அவன் லைஃபு. ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ ஒரு ரிலிஜன் சொல்லுது, அது ஒரு காதில் கேட்க வருது, என்னென்ன இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணினா நம்ம என்ன சொல்லுவோம், சாமி கண்ணை குத்திருங்கிறது ஒரு ஏஜ். அதுக்கப்புறம் புரியும் போது இதெல்லாம் பாப்பம், இதெல்லாம் பண்ணினா நீ நரகத்துக்கு தான் போவ, நீ புண்ணியம் பண்ணினா நீ வந்து சொர்க்கத்துக்கு போகலாம். இறந்ததுக்கு அப்புறம் அவங்க இறந்துட்டாங்க, எல்லாரும் இறக்குறது, இறக்குறதுங்கிறது நார்மல். இறந்ததுக்கு அப்புறம் என்ன, இதெல்லாம் இப்படி பண்ணினா நீ நரகத்துக்கு போவ, இதெல்லாம் இப்படி பண்ணினா என்ன சொல்றோம், சொர்க்கத்துக்கு போவ. அது கொஞ்ச நாளைக்கு தான், கொஞ்ச காலத்துல. அப்புறம் அந்த அட்லசன்ஸ் வரும்போது என்ன நினைக்கும், ஆஃப்டர் டெத்தா ஹூ நோஸ் இட், டுடே ஐ வாண்ட் டு என்ஜாய். இது வந்து சொர்க்க நரகங்கிறது கொஞ்ச காலத்துக்கு நீங்க வச்சிருக்கலாம். ஏன்னா அதுல பிலீஃப் இருக்கிறது, கல்ச்சருக்குள்ள வளர்க்கப்பட்ட குழந்தையா இருந்தா அது அப்படியே போயிடும். செக்குலர்ல சாக்ரெட் கல்ச்சர் இருக்கிற பேரண்ட்ல குழந்தைங்க ஓரளவுக்கு அதுல போகும். அந்த சாக்ரெட் நேச்சர் இருக்கிற குழந்தைங்க, அந்த கல்ச்சர் இருக்கிற குழந்தைங்க இதை நம்பும். சாக்ரெட் கல்ச்சர் இருக்கிற குழந்தைங்க என்ன பண்ணும், சொர்க்க நரகத்தை நம்பும். ஆனா அந்த செக்குலர் குழந்தைங்க இருக்கு பாத்தீங்களா, செக்குலர் கல்ச்சருக்குள்ள இருக்கிற குழந்தைங்க அதை நம்பாது. சொர்க்கமாவது நரகமாவது போமா, நாமளே செத்து போயிடும், அதுக்கப்புறம் என்ன நடக்குது யாரு கண்டா போ. இதெல்லாம் என்ன குழந்தைங்க, செக்குலர் கல்ச்சருடைய குழந்தைங்க. நீங்க ஹிந்துவா இருக்கலாம், நீங்க அதை ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியனா கிடையாது. இப்ப நம்ம சொசைட்டி என்ன பிரிச்சறோம், செக்குலர் கல்ச்சர். நம்மளதுலயே ஒன்னு செக்குலர் இருக்கும், ஒன்னு கல்ச்சரல் இருக்கும். செக்குலர் இருக்கிற குழந்தைங்க என்ன சொல்லுவோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா, நாமளே போயிடும், அதுக்கப்புறம் என்ன நடந்த என்ன, டுடே லெட் மீ என்ஜாய். காதில் மாட்டிக்கணும், கையில் மாட்டிக்கணும், என்னது ஏதாவது செல்போனை நோண்டணும். டுடே மேக் ஹே ஒயில் த சன் ஷைன். அவங்களுடைய செக்குலர் கல்ச்சர் இருக்கிற குழந்தைகளுடைய இதே இப்படித்தான் இருக்கும். மேக் ஹே, உடம்பு நல்லா இருக்கும் போதே என்ன, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். எல்லாம் உடம்பு நல்லா இருக்கும் போதே என்ன பண்ணிக்கணும், சாப்பிட்றத சாப்பிட்டுக்கணும், பார்க்கறத பார்த்துக்கணும், கேட்கறத கேட்டுக்கணும். உடம்பு நல்லா இருக்கும், வயசான காலத்தில் ஒன்றும் பண்ண முடியாதுமா, எல்லாம் இப்போ பண்ணாதான் உண்டு. ஐ டோன்ட் கேர் அபவுட் த ஃபியூச்சர் லைஃப். இந்த லைஃப் இல்லை, ஐ டோன்ட் ஒரி அபவுட் ஃபியூச்சர் லைஃப். இந்த லைஃப் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு லைஃப் இருக்குதா இல்லை, அதை பற்றியில் எனக்கு கவலை இல்லை. இது என்ன கல்ச்சரு, செக்குலர். அதே சேக்ரட் கல்ச்சராக இருந்தால் என்ன பண்ணும், ஓ சொர்க்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆமாம் நரகன்னு சொல்கிறாங்க, நம்ம தப்பு பண்ணுனா. ஸோ brought upping the kid in the secular culture is risk. Brought upping the kid in the sacred culture is safe. அதனாலதான் எங்க வர சொல்றது, சேக்ரெட்டுக்கு வாங்கன்னு. ஏன்னா அது சேஃப், அந்த குழந்தைகளை வளர்த்துறது சேஃப். ஏன்னா அது கொஞ்சம் பிலீஃப் இருக்கும். பேரண்ட்ஸ் அந்த ஒரு ஆர்த்தடாக்ஸ் செட்டப் சொல்றீங்க பாத்தீங்களா, அதுக்குள்ள வளர்ற குழந்தைகளுக்கு சேஃப்.
இந்த செக்குலர் கல்ச்சர்ல வளர்ற குழந்தைங்க அதுக்குள்ள இந்த செக்குலர் கல்ச்சரை பிறக்குது. பேரண்ட்ஸும் செக்குலரா இருக்கிறாங்க போது ஹைலி ரிஸ்க். என்னது? இது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், கண்ணு இருக்கும் போதே செல்போன் பாத்துக்கிறேன், போனதுக்கு அப்புறம்லாம் பார்க்க முடியாதுமா, இருக்கும்போதே பாத்துக்கிற விடு, கண்ணு போயிருங்கிறீல, அது போனதுக்கு அப்புறம் பார்க்க முடியாது ஆயிப்போச்சு. இல்ல இருக்கும்போது பாத்துக்கிற விட போவேன், நீ பாட்டுக்கு போய, நான் கொஞ்ச நேரம் விளையாண்டு வர. அது என்னென்னமோ கேம் கேட்டா பயமா இருக்குது. இவன் இங்கிருந்து ஓகேங்கிறான், அங்க ஒருத்தன் விளையாடுறானாமா, இங்க ஒருத்தன் விளையாடுறானா, நேத்த பேசிட்டு அவன் இன்னொருத்தன் வேற இவனோட கனெக்ட் ஆகி ஐயோ அவன் அங்கிருந்து இப்படி போடுங்கன்னா என்னென்னமோ விளையாட்டுலாம் சொல்றாங்க. அப்பாப்பா ஹைலி ரிஸ்க். வீட்டில் வந்துங்க விளையாடுறதுனா பிசிக்கலா ரோட்ல விளையாடுறது, வீட்டில் விளையாடுறது இட்ஸ் ஓகே. நெட்ல விளையாடுறதுல எவ்வளவு ரிஸ்க். அதெல்லாம் சூசைட் பண்ணிக்குதான் குழந்தைகள்லாம். அதுல தோத்து போய் அதை என்ன பண்ணுனா, ஒரு குழந்தை சூசைட் பண்ணிக்கிட்டான், அதுல தோத்து போயிட்டு என்னமோ கதை சொல்றாங்க. சோ இது என்ன நடக்குதுன்னா, இந்த கல்ச்சர் ஹைலி ரிஸ்க். புரிஞ்சுங்களா? அதனாலதான் இப்ப என்ன கன்க்ளூஷன், இப்ப 4ல் 3 தான் பார்த்தோம் மனிதனுடைய தேடுதல். ஏன்னா 4வது இங்க நம்ம விளக்கப்பட முடியாத விஷயம். இந்த 3 தான் நம்ம விளக்க முடியும். ஏன்னா அந்த ஃப்ரீடம், அந்த மோக்ஷங்கிற வேர்டு எடுத்தீங்கன்னா அது நாம அதிகமா தொட முடியாது. இப்ப இந்த 3 மட்டும் டீட்டெயிலா எடுத்துக்கிட்டோம்னா தான் we can carry. இந்த 3ஐயும் நம்ம அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போனா போதும். எதை கொண்டு போக முடியாது? மோட்சத்தை ஒரு குருவை தவிர வேற யாருனாலையும் வாய் திறக்க முடியாது. ஈவன் தோ we are a student, அதை விளக்குற அளவுக்கு நமக்கு பத்தாதனால நம்ம அதை டச் பண்ணவே வேண்டாம். இப்ப எதை மட்டும் பார்க்கிறோம்? 4 தேடுதல், சீக்கிங் செக்யூரிட்டி, ஃபுல்ஃபில்லிங் டிசைர், வேர்ட்ஸ் எல்லாம் மாத்திரேன் நான். ஃபுல்ஃபில்லிங் டிசையர்ஸ், மாரல் எத்திக்ஸ், சீக்கிங் ஃப்ரீடம். இதுல இந்த 3ஐயும் நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம லாங்குவேஜ் இதுக்கெல்லாம் என்ன பேரு? அர்த்த, காம, தர்ம, மோக்ஷ, புருஷார்த்தம். அது எப்படி அந்த தேடுதல் என்ன, அதுல எப்படி நம்ம வந்து சைக்கலாஜிக்கல், அனிமலும் தேடுது, பேர்ட்ஸும் தேடுது, நாமளும் தேடுறோம். அர்த்தத்தை தேடுறோம், காமத்தை தேடுறோம், தர்மத்தையும் தேடி போறோம். நம்ம மட்டும்தான் தர்மத்தை தேடி போறோம், அனிமல்ஸுக்கு தர்மம் கிடையாது. இப்ப இது 3ஐயும் தேடும் போது, எது அர்த்த காம தர்ம புருஷார்த்தத்தை தேடும் போது சைக்கலாஜிக்கல் காம்ப்ளெக்சிட்டிக்குள்ள நாம போய் மாட்டிக்கிறதுங்கிறது சுபாவம். which is right, which is wrong. அந்த இடத்துல எது ரைட்டு எது ராங்குங்கிற குழப்பம் வருது. தர்ம அதர்மத்தில் அர்ஜுனுக்கு வந்துதா இல்லையா? அவனுடைய பிரச்சனை அது. அங்க அவ போர் எல்லா ப்ரிப்பரேஷன் நடந்தாச்சு, போய் ஏத்த மாதிரி நிக்க சொல்லி நின்னாச்சு. அண்ணாந்து பார்த்தா துரோணாச்சாரியாரையும் ஒரே தாத்தாவையும் பார்த்தோன்ன அவனுக்கு என்ன சைக்கலாஜிக்கல் காம்ப்ளெக்ஸ்ல மாட்டிக்கிட்டான்? தாத்தாவை கொல்றது தர்மமா அதர்மமா? அதர்மம் தானே, அது எப்படி தர்மமாகும்? குழப்பம். which is right, which is wrong. இத்தனைக்கும் ஆச்சாரிட்ட படுத்த அர்ஜுனனுக்கே அங்க என்ன வந்துருச்சு? குழப்பம். புரிஞ்சுங்களா? ஸோ டு கெட் இப்போ என்ன நம்ம கனெக்ட் பண்றோம்? பட் நம்ம சப்ஜெக்டுக்கு இதை எப்படி கனெக்ட் பண்றோம்னா, நீங்க இந்த ஒரு கல்ச்சருக்குள்ள, வேதிக் ரிலிஜன், வேதிக் கல்ச்சருக்குள்ள, உங்க லாங்குவேஜில் ஆர்த்தடாக்ஸ் செட் ஆஃப் ஃபேமிலின்னு ஒன்று வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அதுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, உங்க குழந்தைக்கு இருக்குதுங்க போது சேஃப். இந்த சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ்னால அவங்க டிப்ரெஷனுக்கோ, என்ன எனக்கு கம்ஃபர்ட் ஜோனே வேணும், அது கிடைக்கலையா நான் வந்து டிப்ரெஷனுக்கு போயிடுறதோ, எந்த விதமான சைக்கலாஜிக்கல் காம்ப்ளெக்சிட்டிஸ் இங்க வராது. ஹைலி சேஃப். நீங்க செக்குலரா வளர்த்தும் போது என்ன ஆகும்? ஹைலி ரிஸ்க். நீங்களும் ரிஸ்க், ஏன்னா அங்க சைக்கலாஜிக்கல் நீட்ஸ்க்கு ஆன்சர் கிடையாது. குழந்தைகளும் என்ன ஆகுது? ஹைலி ரிஸ்க். ஸோ அதனால இட் இஸ் மை டியூட்டி டு லேர்ன் மை கல்ச்சர். அண்ட் அதோட முடிச்சிடக்கூடாது, நான் கத்துக்கிட்டேன் அதோட போதும். I should hand over my culture to the next generation. நீங்க ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ண முடியும்? கொண்டு போய் கொடுக்க முடியும். இது ரெண்டுமே ஒரு பேரண்ட்னுடைய கடமை. இட் இஸ் நாட் பரதர்மம். வேற யாராவது வந்து சொல்லி கொடுப்பாங்க, வேற யாராவது பண்ணுவாங்க, நம்ம குழந்தைய யார்ட்டாவது விட்டு அவங்க வளர்த்தி கொடுத்துற மாதிரி, அதெல்லாம் முடியாது. இந்த ரெண்டையும் ஃபர்ஸ்ட் ஐ மஸ்ட் லேர்ன் மை கல்ச்சர் அண்ட் தென் ஐ ஷுட் ஹேண்ட் ஓவர் டு என் பையனுக்கு, என் பிள்ளைக்கு மட்டும் சொல்லி கொடுத்தா பத்தாது. I should hand over to the society. எத்தனை நம்மளால முடியுமோ அத்தனை குழந்தைகளுக்கு நம்ம கொண்டு போய் இதை சேர்த்தணும். அப்பதான் எங்கிருந்து எங்க வர்றோம்? கன்சியூமர்ல இருந்து மெல்ல கான்ட்ரிபியூட்டருக்கு வர்றோம். நீங்க கான்ட்ரிபியூட்டருக்குள்ள வர்றீங்க, என் குழந்தை, என் குடும்பம், என் வீடு, என் வீட்லங்க எல்லா வேலையும் நானே செய்வேங்க, வெளியில வரக்கலாம் நேரம் இல்லைங்க,
தப்பு. யூ மஸ்ட் ஃபைண்ட் டைம் ஃபார் த கான்ட்ரிபியூட்டிங் யுவர் டைம். என் குடும்பம் நான் எல்லாம் பார்த்துக்கிறேங்கிறது ஒரு ஸ்டேஜ். பட் அது கன்சியூமர் தானே. ஃபார் யுவர் சேக் யூ ஆர் ப்ரொடெக்டிங். எல்லா வேலையும் நானே செய்கிறேன், எதுக்கும் ஆள் போட்டுக்க மாட்டேன், எல்லாமே நானே பண்ணிக்குவேன், ஃபுல் டைம் என் குடும்பத்துக்கு தாங்க கொடுப்பேன். கன்சியூமர். அந்த டைமை சாக்ரிஃபைஸ் பண்ற பாத்தீங்களா, அதுதானே கான்ட்ரிபியூஷன். எங்க கான்ட்ரிபியூஷன் நம்ம அறிவை கான்ட்ரிபியூட் பண்றோம்னா வி மஸ்ட் கண்டிப்பா டைம் காலத்தை கொடுத்து ஆகணும். அப்ப லைஃப் எப்படி பண்ணணும், அந்த கான்ட்ரிபியூட்டிங்க்கும் டைம் கொடுத்து ஃபேமிலி லைஃப் ஸ்டைல கொண்டு வர தெரியும். அதெல்லாம் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க, யாரா சொன்ன பேசுவதா, நீங்களாம் ஃப்ரீயா இருக்கீங்க, நாங்களாம் ஃப்ரீயான்னு சொல்லாதீங்க. என்னோட 45 ஏஜ்லயே 35 ஏஜ்லயே ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், அது எப்படி யாரும் சொல்லிக் கொடுக்கல, எனக்குள்ளே தோணுச்சு, ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நம்மளோட டைமை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா நான் நிறைய அந்த உலகத்திலிருந்து வாங்கி சாப்பிட்றோம், திருப்பி அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், சொசைட்டி கொடுக்கணும். என் பையன் என் குடும்பங்கிறத தாண்டி திங்க் பண்ணணும். அப்பதான் அது கான்ட்ரிபியூட்டுக்குள்ளே வருவீங்க. என் பையனுக்கு என் பார்த்துக்கிறதுக்கு பேர் கான்ட்ரிபியூஷனாங்க, அது சுயநலம். உங்களுக்கு உங்க பையன் வேணும் பாத்துக்கிறீங்க, உங்க புருஷன் வேணும் பாத்துக்கிறீங்க, இது கன்சியூமர். அதை தாண்டி உலகத்துக்கு நாம கொடுக்கணும் கான்ட்ரிபியூட்டிங். ஏன்னா உலகத்திலிருந்து நம்ம நிறைய வாங்குறோம். அப்ப நீங்க பாருங்க, அந்த குழந்தைகள் ஒரு 5 வயசு 5th 6th 7th வரும்போது எனக்கு இந்த தாட் வந்தது, நம்ம ஏதாவது சம்திங் வி மஸ்ட் டூ, கான்ட்ரிபியூட் பண்ணணும். இன்பானா இருந்தது, யாரும் சொல்லிக் கொடுக்கல. என்னோட எனக்கு சுத்தி இருக்கவங்க யாரும் அந்த லைஃப்ல வாழல, பெருமைக்கு பண்ணல, பெருமைக்காக நான் சொல்லல, எனக்கு என்னை சுத்தி இருக்கவங்க யாருமே அந்த மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன் சொல்லி கொடுக்கல, அந்த லைஃப் யாரும் வாழல. ஆனா எனக்கு தோணுச்சு, அப்ப ஆரம்பிச்சதுதான் அந்த ஸ்கூலிங் போனது. பசங்களாம் ஒரு 6th 7th வர வரைக்கும் நம்ம டிபெண்டா இருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தா தே ஃப்ரீ. அப்படிங்கும் போது அந்த டைம் கிடைச்சோன்னே நம்ம என்ன பண்ணிட்டோம், கொடுக்க. அந்த கான்ட்ரிபியூட்டிங் தான் அப்ப கொடுத்தது. அதுக்கப்புறம் அதுல லைஃப் ஸ்டைலே கான்ட்ரிபியூட்டிங் லைஃப் ஸ்டைலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஐ கேன் என்ஜாய் மோக்ஷம். ஈவன் தோ ஐ எம் இன் வேதாந்திக் ஸ்டடி, எங்கோட இருந்தவங்க நிறைய பேர், எங்கோட இருக்கிறவங்க நிறைய பேர் அதை என்ஜாய் பண்ண முடியாம இருந்ததுக்கு இருக்கிறதுக்கு காரணம் அந்த கான்ட்ரிபியூஷன் சைடு அவங்க அப்படியே பிளாக் பண்ணிட்டாங்க. சோ என்ன பண்ண முடியல. இப்ப என்னால என்ன ப்ரொக்ளைம் அடிக்கடி சொல்லுவேன், ஐ ஆம் த ரிச்சஸ்ட் உமன் இன் திஸ் வேர்ல்ட், ஐ ஆம் த ஹாப்பியஸ்ட் உமன் இன் திஸ் வேர்ல்ட், ஐ கேன் ப்ரொக்ளைம். சாமி அப்படியே ஸ்டன் ஆயிடுவாரு, அப்படி இருக்கணுமா அப்படிப்பார். அந்த ஒரு அதுதான் மோட்சத்துடைய பலன். அது வரணும்னா நம்ம குடும்பத்தை தாண்டி கான்ட்ரிபியூட் பண்ணணும். அப்பதான் அந்த அதை என்ன தெரியுங்களா ஆகுது, அது நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணும்போது நீங்க இந்த பாதையில வர ஹிண்ட்ரன்ஸ் இருக்குது பாத்தீங்களா, தடைகள், நம்ம முன்ன செஞ்ச பின்ன செஞ்ச பாவங்களை என்ன பண்ணோம், வந்து நடுவில் நிற்கும். நீங்க இந்த கான்ட்ரிபியூட்டிங் லவ் வந்துட்டீங்க அப்படின்னா அது என்னவா மாறுது, புண்ணியமா மாறும்போது அது அதெல்லாம் தடைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிருது. அப்படியே பார்த்து என்னவா இருக்குது, கிருஷ்ணரை தூக்கி தலையில வச்சுட்டோம்னா யமுனை நதியே விலகும். எப்படிங்க சொல்றீங்க, காலை வச்சு பாருங்க. கிருஷ்ணரை தலையில, அவர் சொன்ன கிருஷ்ணர் மீன்ஸ் நம்மளுடைய வேதி கலாச்சாரம் என்ன சொல்லி கொடுக்குதோ அதை தூக்கி தலையில வைக்கணும். அது பேர் தான் தலையில தூக்கி கூடையில் தூக்கி கிருஷ்ணரை வைக்கிறது. வச்சோன்னா என்ன சொல்லி கொடுக்குதோ அதை எஸ் 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 யுவர் மெஜஸ்டின்னு ஃபாலோ பண்ணும்போது யமுனை நதியை அங்க வேற வச்சுக்கும் போது அது எதை காமிக்குது, சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். நீங்க போற பாதையில மோட்சத்தை நோக்கி போறீங்களா, தைரியமா தண்ணியில கை கால் வைங்க, நதியே விலகுங்கிறது. உங்க பாதையில் வருகிற அத்தனை ஹிண்டரன்ஸும் விலகுங்கிற சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான். குழந்தையை தூக்கி வச்சோன்னு அவர் என்ன பண்ணாரு, வச்சுட்டு தண்ணியில கால் வைக்கிறதுக்கு பயப்படவே இல்லை, அவரு அப்படியே எடுத்து வச்சாரு. தண்ணி இவர் கால் வச்சதுக்கு அப்புறம் தான் விலகுச்சு. இவர் மேலே நின்றுட்டு விலகு என் விலகு, நாம குழந்தைய தூக்கிட்டு வர்றேன், நம்ம எல்லாம் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறோம். நீ விலகுனீன்னா நான் வந்துருவேன், நீ விலகுனீன்னா நான் வந்துருவேன், நான் உள்ள காலை வச்சிருவேன். சொல்லவே இல்லையா அவரு. தண்ணி மேல காலை வச்சதுக்கு அப்புறம் தான் அப்படியே ஸ்டன் ஆச்சு அந்த ரிவரை. வருவது யாரு, கிருஷ்ணர். டபார்னு அதனுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். நீங்க அந்த விஷயத்தை இப்ப சொல்ற விஷயத்தெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி நீங்க அந்த லைஃப் ஸ்டைல மாத்திட்டீங்கன்னா, கன்சியூமரா இருக்க என்ன சொல்லுது சாஸ்திரம், கான்ட்ரிபியூட்டரா மாறுன்னு சொல்லுது இல்லையா. மாறி பாருங்க, உங்க வாழ்க்கையில் எல்லாமே எப்படி இருக்கும். எங்க நீங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்க அப்படியே பாதை அப்படியே அகலமா விரிஞ்சு உங்களை வெல்கம் பண்ணும். That's our need of our culture. அது வாழணும். அந்த என்ன கத்துக்கிட்டோமோ அதுல வாழணும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.